பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமானை நேரில் கண்டதாக சொன்னார் அல்லவா? அது எப்படி இருந்தது அப்படின்னு தன் அனுபவத்தை, பேரானந்த அனுபவத்தை நம்மோடு பகிர்கிறார் திருவாசகத்தின் மூலமாக. அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க அப்படிங்கிறார். அவர் என்ன தெரியுமா சுரந்தார்? சிவபெருமான் வரும்பொழுது அருள் நனி, நனினா அதிகம், அதிகமான அருளை பொழிந்தார். அமுதுன்னா அமிர்தம். இங்கே நாம் அவர் மேலே வச்சிருக்கிறது அன்பு, ஆனால் அவர் நம்ம மேலே பொழியறது கருணை, அருள். அதை தான் அவர் சுரந்துகிட்டே இருந்தார். என் மேலே அப்படியே பொழிஞ்சார். எனக்கு அது நல்லா புரிஞ்சுது. நான் அவர்கிட்ட காட்டினது அன்பு, அதை காரணம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அவர் எனக்கு வாரி வாரி வழங்கினாரே, அதிகமாக சுரந்தாரே. அது என்ன தெரியுமா? அதை அனுபவிக்கும் போது என்னால் உணர முடிஞ்சது. அது அமுது, பேரருள், பெரும் கருணை. அது எனக்குள்ள அப்படியே ஒரு அனுபவத்தை தந்தது. அது பேரானந்த அனுபவம். அதை தான் மாணிக்கவாசக பெருமான் அமுது அப்படிங்கிறார். நான் அவருக்கு கொடுத்தது என்னமோ அன்பு, ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது என்னது? அமுது. அது ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகுதா? நான் சாதாரண அற்ப மானிடன், நான் கொடுத்தது சாதாரணமான அன்பு. என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதுதானே. நான் ஒன்றும் யாகம்லாம் பண்ணலையே, நான் ஒன்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்யலையே, அப்படிலாம் நான் எதுவும் விரதம் இருக்கலையே. என் மனசு முழுக்க அவனை சிந்திச்சிட்டே இருந்தேன். அதுதான் என்னோட அன்பு. நான் சாதாரண அற்பன், சிறியோன். ஆனால் அவர் எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, அமுதத்தை கொடுத்தாரே. அதனால அவர் எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. ரொம்ப பெருமை, ரொம்ப சிறப்பு, ஒப்பு உயர்வற்ற ஒரு சிறப்பு. ஏன் தெரியுமா? நான் ஒன்று கொடுத்தா அதுக்கு ஈக்குவலாக நீ எனக்கு கொடுத்தன்னா அது ஓகே, நானும் கொடுத்தேன், நீயும் கொடுத்த. ஆனால் நான் கொடுத்தது என்னமோ சாதாரணமான அற்ப மனிதனுடைய அன்பு. ஆனால் நீ கொடுத்தது என்ன? அப்படியே சுரந்து சுரந்து அப்படியே கடல் மாதிரி அதிகமாக கருணையை அப்படியே கொடுத்த. அந்த கருணையை நீ என் மேலே சுரக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு அனுபவம் வந்தது. அதுதான் அமுதம்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்போனா அது உன்னோட பெருமை தானே. நீ நான் கொடுத்ததுக்கு மேலே கொடுக்குறியே அப்படின்னா அதுதான் அந்த இறைவன் கொடுக்கறது. இந்த பாட்டு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது கூட நான் இந்த ஔவையாருடைய பாலும் தெளிதேனும் தானே நான் ஆரம்பிக்கிறேன். அதில் அவங்க எப்படி பாடுறாங்க விநாயகர்கிட்ட, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இந்த 4 கொடுக்குறேன், 4 கொடுத்துடுறேன் உனக்கு. ஆனால் நீ பதிலுக்கு என்ன கொடுத்தா போதும்? சங்கத்தமிழ் மூன்றும் தா, நீ 3 கொடு போதும் அப்படிங்கிறாங்க. சங்கத்தமிழ் ஏதாவது மேட்ச் ஆகுமா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புக்கு? ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்மக்கிட்ட இருக்கிறது தானே கொடுக்க முடியும். அது அன்போடு கொடுக்கும்போது ஔவையார் டிமாண்ட் பண்ணுறாங்க, எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றும் தந்துருன்னு. அது மாதிரி இங்கே நான் அன்பை தான் செலுத்தினேன், ஆனால் அவர் அமுதம் கொடுத்தாரு. அதனால தான் அந்த இடத்துல கருணையின் பெருமை கண்டேன். அடடா, அவருடைய சிறப்பை கண்டேன், அவருடைய பெருமையை கண்டேன் அப்படின்னு பாடுறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அவர் இங்கே என்ன தெரியுமா வந்தார்? பூமியிலே வந்துட்டார். வரும்போது நான் நல்லா பார்த்தேன், என்னுடைய ஊனக்கண்களால் அவருடைய திருவடியே நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போது தேவர்களே கீழே வந்தால் அவர்களுடைய திருவடிகள் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர் உட்காரும்போது அவருடைய திருவடியை நான் கண்டேங்கிறார். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, இந்த பூமியில் அவருடைய திருவடியை பதித்தார் நான் காண்க. ஏன் திருவடிகள்னு சொல்லாமல் திருவடி அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு ஊன்றி படித்து உணர்ந்தோம்னா, அவர் தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்கார்ந்துருந்தார். தட்சிணாமூர்த்தி எப்படி உட்கார்ந்துருப்பார்? ஒரு அடியை மேலே மடக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு அடியை தான் கீழே வச்சுருப்பார். அதனால் அந்த கீழே இருந்தது இல்லையா, அந்த சேவடியை நான் கண்டேன். அடிகளை கண்டேன்னு சொல்லலை அவர், சேவடி தான் சொல்கிறாரு.
அதனால் அதை அப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த ஒரு அடி, அந்தவருடைய திருவடி பூமியில் இருந்ததே, நான் அதை பார்த்தனே. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி தானே குரு வடிவில் வர்றவர். உபதேசம் கொடுப்பதற்கு, ஞானத்தை அருள்வதற்கு தட்சிணாமூர்த்தி தானே வருவார். அப்படி தான் இவர் இருந்தார். இந்த குரு எனக்கு அப்படி தான் இருந்தார். அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ எனக்கு தான் தோணுச்சு, எனக்கு தகுதியே இல்லை, ஆனால் இவர் எனக்கு அப்படியே அருளை கொட்டுறாரு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேனா, சிவன் என யானும் தேரினன் காண்க. இவர் ஏதோ பூலோகத்தில் ஒரு குருவா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். இல்லை, இவர் பேர் அமுதை அருளை எனக்கு சுரந்துட்டே இருந்தார் இல்லையா. இது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கும் இல்லையா. இந்த அனுபவத்தால் தானே நான் அமுதம்னு புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் உணர முடிஞ்சுது இவரை. அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னது, சிவன் என யானும் தேரினன் காண்க. இவர் சாதாரண குரு இல்லை, இவர்தான் சாட்சாத் சிவபெருமான் என யானும். இந்த இடத்துல இந்த யானும் அப்படிங்கிறது அப்படி மிகுந்து நிற்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யார்? அவர் அமைச்சர், அந்த மன்னனின் அமைச்சர் அவர். அந்த இடத்துல யானும் நானும் அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி தலை தூக்கி நிற்குது. யான் அப்படின்னா என்ன? நான். யானும் தேரினன் காண்க. எனக்கு புரிஞ்சிடுத்தே, எனக்கு விளங்கிடுச்சே, இவர் சாதாரண குரு இல்லை, இவர் ரொம்ப கருணையின் பெருமை கொடுத்தாரு. அதனால் யான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, கொஞ்சம் அப்படி தூக்கி நிற்கிது யான். அப்போது அந்த யான் அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த சின்னதாக யான் அப்படிங்கிறது தானேனும் கர்வம் தானே, சின்னதாக தலை தூக்குது. சிவன் என யானும் தேரினன் காண்க. அந்த இடத்துல கொஞ்சம் அவரோட புத்திசாலித்தனம் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா. அவர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் உணர முடிஞ்சுது அப்படின்னு. அடுத்த செகண்ட் அவர் மனசில் தோணுது, இதில் என்னோட திறமை என்ன இருக்குது? அவர் போட்ட பிச்சை தானே, அதனால தானே இந்த அனுபவம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு செகண்டில் புரிஞ்சுக்கிட்டு, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. இதில் என் முயற்சி ஒன்றும் இல்லை, யான் அப்படிங்கிறதே இங்கே ஒன்றுமே இல்லை, நான்கிறதே இது சுத்தமாக அழிஞ்சு போயிடுத்து. ஏன்? அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. இப்போ அவனை புரிஞ்சுக்கிறதும் யாரால? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் தானே எனக்கு அருள் புரிகிறான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு தெரியணுமே. நம்ம பார்த்தோம் இல்லையா, மகாபாரதத்தில் வேடனாக வந்த சிவபெருமானை உணரவில்லையே அர்ஜுனன். அதனால் அவன் விரும்பணும், அவன் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய அருள் இருக்கணும். அதனால் அவர் சொல்லிடுறாரு, ஆட்கொண்டு அருளினன், என்னை ஆட்கொண்டார். அவர் ஆட்கொண்டு அப்புறம் என்ன பண்ணார்? அருள் கொடுத்தார் அப்படிங்கிறார். சிவன் என யானும் தேரினன் காண்க. அதனால் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அவர் தான். அவர் யாருன்றது என்னால் புரிய வச்சார், என்னை உணர வச்சார். எதனால்? அவராலேயே தான், அவன் அருளால் தான் அவனுடைய தாளை நான் வணங்கினேன். அவர் வந்தது சிவபெருமான் தான் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. தேரினன், அப்போ தான் நான் தேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பார்வை, அவருடைய கருணை இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த தேரினன்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. யான் அப்படிங்கிறது அழிய போகுது. எப்போ ஒரு அறியாமை அழியுதோ அப்போ தானே நம்ம தேர முடியும். நம்ம சாதாரண வாழ்க்கையில் நம்மலாம் தேர்வுகள் எழுதுகிறோம், டெஸ்ட் எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ பாஸ் ஆகிறோம். பாஸ் ஆகிறது எதனால்? நம்மளுடைய அறியாமை நீங்கி நம்ம அறிவை அங்கே நம்மளுடைய விடைகளின் மூலமாக தரோம். அப்போ நம்ம எவ்வளோ உரியதோ, நமக்கு எந்த தகுதி இருக்கோ அதுக்கான மதிப்பெண்கள் நமக்கு ஆசிரியர்களால் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது? யான் அப்படின்னு அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு அறியாமையான ஆணவம் இருந்தது, அது அழிய போகுது. அது அழிஞ்சிடுது அவரோட அருளாலேயே. அழிஞ்ச பிறகு என்னாச்சு? எனக்கு புரிஞ்சிடுத்து, ஒரு விளக்கு எரிஞ்சிடுச்சு. ஆஹா, இது யான்லாம் இல்லை, இது அவன் அருள் அப்படின்னு. அதனால தான் தேறினேன் அப்படிங்கிறார். நான் தேறிட்டேன். எதனால்? எப்படி தேறிட்டேன்? அவரோட அருளாலேயே நான் தேறிட்டேன். யான்கிறது அழிந்து அனைத்தும் அவனே என்று நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் யானும் தேறினன். யான் என்றும்
அறியாமை என்ற இருள் அணைந்து அந்த விளக்கு அப்படியே எரியுது, சுடர் விட்டு எரியுது. அதுதான் அந்த ஆனந்த அனுபவம், அனைத்தும் அவரேன்னு நானும் உணர்ந்து கொண்டேன். இதுக்கு நான் என்ன தவம் செய்திருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் அவர் பார்த்துட்டேன்ல, அவர் தான் சிவபெருமான்னு எனக்கு உணர்ந்துருத்தில்ல, நான் தான் உணர்ந்துட்டேனே, அவருடைய சேவடியை பார்த்து நான் உணர்ந்துட்டேனே. அப்படிங்கும்போது அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசக பெருமான் கண்டது துறவி கோலத்திலிருந்த ஒரு குருவை தான். ஆனால் அவருக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சிட்டதுனால, இவர்தான் சாட்சாத் சிவபெருமான்னு அவர் உணர்ந்துட்டதுனால அவருடைய பார்வையே அன்பும் கருணையுமா மாறிப்போச்சு. சிவபெருமானுடைய அருள் இவரை தாக்கிடுச்சுல்ல, இவருக்குள்ளே இறங்கிடுச்சுல்ல, அந்த கருணை இவருக்குள்ளே இறங்கினதுனால, அந்த அமுதம் அந்த பரமானந்தத்தை அனுபவிச்சதுனால இவருடைய லெவல் மேலே போயிடுது. அதனால் நான் அங்கே பார்த்தேன், அவர் ஏதோ துறவு கோலத்தில் தான் இருந்தார். ஆனால் கூட என்னால் யாரை பார்க்க முடிஞ்சது? குவளை கண்ணி கூரன். தன்னுடைய ஒரு பாகமான ஒரு கூறான ஒரு பகுதியை யாருக்கு கொடுத்திருக்காரு? உமையாளுக்கு அளித்திருக்கிறார். சாட்சாத் அந்த பார்வதி தேவியை நான் பார்த்தேன். குவளை கண்ணி அப்படின்னா நீல மலர்கள் போன்ற அந்த கண்களை உடையவள். அவ்வளவு அழகா இருக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. யாரு? உமையாள். குவளைங்கிறது நீரில் உண்டாகிற ஒரு கரும் குவளைப்பூ. குவளை கண்ணி அப்படிங்கிறது குவளைப்பூவின் கருநிறத்தை உடைய கண்களை உடைய உமாதேவியார். அவருடைய இறைவனின் கூறு அல்லது பங்கு. சுவாமியோட ஒரு பங்காக உட்கார்ந்துருக்கிறது யாரு? உமாதேவி. அவளை நான் ஒன்றாக கண்டேன். அந்த அழகான குவளை பூக்கள் மாதிரி கண்கள் இருந்தது. அந்த கருமையான அழகான கண்களை உடைய உமாதேவியையும் நான் கண்டேன். குவளை கண்ணி கூரன் காண்க. அவருடைய ஒரு பாகமாகிய உமாதேவியையும் கண்டேன். அவளும் தானும் உடனே காண்க. அப்படியே தனித்தனியாக பக்கத்தில் உட்கார்ந்துல்ல, அவங்க ஒன்றாவே இருந்தாங்க. அவளும் தானும் உடனே காண்க. அவங்க அப்படியே அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்தாங்க. அன்னையும் அத்தனும் பிரியாமல் இருக்கின்ற நிலையை இந்த அழகான 2 அடிகளில் சொல்கிறார். நான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன். வந்தது என்னமோ குருன்னு ஒருத்தர் தான் வந்தார், ஒரு சேவடியை தான் பூமியில் வச்சுருந்தாரு, அதை தான் நான் தீண்டினேன், அவர் தான் எனக்கு உபதேசம்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் என் மேலே பொழிஞ்சது என்ன? கருணை கடல், அருள். அதனால் நான் உணர்ந்தது என்ன? நான் எனும் எண்ணம் அழிந்து எல்லாம் அவனே அப்படின்றத சர்வமும் அவனேன்னு உணர்ந்தேன். அப்போ எனக்கு ஒன்று காட்சி தென்பட்டது. என்ன காட்சி? அழகாக அவர் மட்டும் உட்கார்ந்தில்ல, மறைஞ்சு இருந்தாங்க. யார் இருந்தாங்க? உமாதேவி. அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க. குவளைப்பூ மாதிரி இருந்தது அவங்க கண்கள். இவருடைய கண்களே, சிவபெருமானுடைய கண்களே அருள் சுரக்குது அப்படின்னா, இவர் நமக்கு தந்தை. பக்கத்தில் இருந்த உமாதேவியோட கண்கள் எப்படி இருந்திருக்கும்? அவங்க தாயினாலே கருணை தானே. அதனால் அந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒரே நேரத்தில் சிவபெருமான் இந்தாண்டையும் அந்த பக்கம் உமாதேவியையும் நான் பார்த்தேன். அவங்க கண்கள் குவளை பூ மாதிரி அவ்வளோ அழகாக கருப்பாக அப்படி அழகாக இருந்தது. அவளும் தானும் உடனே காண்க, இருவரையும் ஒன்றாக கண்டேனே அப்படின்னு சொல்லி அப்படியே மலைச்சு போகிறார், பிரமிச்சு போகிறார். அப்படிப்பட்ட பெருந்தன்மையுள்ள பெரும் கருணையான பேரானந்த கடலை அனுபவிக்க நமக்கு ஏதுவாக எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்கிற, அருளை பொழிகிற, பெரும் கருணையை பொழிகின்ற சிவபெருமானை நாம் வணங்குவோம். அவன் திருவருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.